சாமி, அப்பா ரொம்பவும் பாவம் தெரியுங்களா? உண்மையுமா சொல்கிறேன். அப்பா ரொம்ப பாவம். யாருக்குமே அப்படித்தான். சில பேர் அப்பாவுக்கு பிடிக்காது, சில பேர்த்துக்கு அப்பாவை பிடிக்கும். பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அம்மா தான் பிடிக்கும். பசங்களுக்கு பெரும்பாலும் அப்பாவை பிடிக்காது. காரணம் என்னென்னா, அப்பா ரொம்ப திட்டுவார், ஆனால் பாசத்தை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் திட்டுவார். ஆனால் அம்மா அப்படி செய்ய மாட்டா. பெற்றவனு மகனை மட்டும்தான் பார்ப்பா, மகளை பார்க்க மாட்டான். ஏன்னா மகன் நாளைக்கு எல்லா காரியத்தையும் செய்வாங்கிறதுக்காக மகனுக்கு தான் பாசத்தை காட்டுவாங்க. அதுக்காக எல்லா அம்மாவும் அதே மாதிரியே செய்ய மாட்டாங்க, எல்லா அப்பாவும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. சில அப்பாக்களும் சில அம்மாக்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதாவது தாய் பிள்ளைங்க இருக்கிற பக்கம்தான் இந்த பணம் எங்கே இருக்குதோ அங்கே தான் தேடுவாங்க. பிள்ளைங்கள தேட மாட்டாங்க, பசங்களை தான் தேடுவாங்க. தாய் பிள்ளைங்க இருக்கிற இடத்துல பசங்களும் அதே மாதிரி தான், பிள்ளைங்களும் அதே மாதிரி. ஆனால் பொண்ணுங்கிறவா ஒரு புகுந்த வீட்டுக்கு போயிட்டாள்னா இதுதான் உண்மைன்னு அவள் நடந்துக்குவாள். அவள் வாழா வெட்டியாக இருந்தால் கூட பெத்தைங்களை திட்டுனாலும் அது ஒரு மாதிரியாக நினைப்பாள். நம்ம திட்டிக்கிட்டோமே, பேசிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறோம், என்ன பாவம் பண்ணணும்னு. ஆனால் அவளுக்குள்ளே ஒரு பாசம்ங்க இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. உண்மையாலுமே அவளுக்குள்ளே ஒரு பாசம் இருக்குது பெற்றவங்க மேலே அப்படின்னு அவங்க வேஸ்ட்டாக காட்டுறாங்க, நான் பாசத்தை காட்டுறேன், அவ்வளவுதான். பெத்த மனம் பித்து பிள்ளைமான கல்லுன்னு சொல்லுவாங்க. ஆனால் என் மனசு பித்து தான், ஆனால் அவங்க மனசு போல் கல்லாக்க மாட்டேன். எங்கள் அப்பா எப்போ போனாலும் என்னை கூப்பிடுவார். ஆனால் காரணம் என்னென்னா, என்னை அவர் ஏமாற்றிட்டாரே அப்படிங்கிற ஒரு குறையால் தான் நான் இன்ன வரைக்கும் வாழ்ந்தேன். ஆனால் எங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு சொன்னோன்னே முதல் அங்கலாப்பட்டவன் நானாக தான் இருக்கணும். முதல் கண்ணீர் என் கண்ணீராக தான் இருக்கணும். அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டேன் சாமி. இனிமேலும் வாழப்பாரு.